ஒரு 4 நாளா ரொம்ப மன உளைச்சலுங்க எனக்கு. ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த கோல்டு ரேட்டெல்லாம் போய் பார்த்து செக் பண்ணி இதெல்லாம். ஏன் பண்ணுறதில்ல அப்டின்னா, அது ஏறுது அத போய் எதுக்கு செக் பண்ணுவானே அப்டின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறதே இல்ல. ஆனா இப்போ ஒரு 2 நாளா அத அவாய்டே பண்ண முடியல. ஏன்னா நல்லாவே வந்து இந்த Instagram ஓப்பன் பண்ணாலே அந்த கோல்டு ரேட்டு பத்தி தான் போடுறாங்க, பேசுறாங்க. எல்லாமே பண்ணி மன உளைச்சல் தான் படுத்துறாங்க. ரூ. 1,34,000 போயிடுச்சுன்ன உடனே அப்படியே எப்படியோ ஆயிடுச்சுங்க. எனக்கு மட்டும் இல்ல. எல்லா லேடீஸ்க்கும் அப்படிதான் இருக்கும். அது சொல்றது கேட்குது என் காதுல. ஆனா, இதில என்னன்னா, இப்போ இந்த டேட்டு போட்டு கம்பேர் பண்றாங்கல்ல. போன ஜனவரி 20, 18ல இந்த ரேட் இருந்துச்சு. இப்ப இந்த ஜனவரியில இந்த ரேட்டுக்கு வந்துருச்சு. 1,34,000 வந்துருச்சு. போன வருஷம் வந்து வெறும் 50,000 இருந்துச்சு, 60,000 இருந்துச்சுன்னு. அதுதான் என் பிரச்சனை. என்னன்னா, அது என்ன பிரச்சனைன்னா, போன இந்த தைப்பூசத்துக்கு ஒரு 10 நாள் இருக்குங்க. ஒரு 10 நாள் முன்னாடி. கிராம் வந்து அன்னைக்கு வந்து ரூ. 7,400 ரேட் இருந்தது. அன்னைக்கு போயி எங்களுக்கு ஒரு லேண்ட் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. அது வந்து கொஞ்சம் ப்ரெஷர் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணேன். ஆனா, அந்த டைம்ல கொஞ்சம் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்ததால, அன்னைக்கு ரூ. 7,400 இருக்கும்போது நான் செல் பண்ணிட்டேன். ஆக்சுவலா ரூ. 400 கழிச்சுட்டு ரூ. 7,000 தான் குடுத்தாங்க. ஒரு ஒரு கிராமுக்கு ஆக்சுவலா. அதிலேயே பார்த்தீங்கன்னா, அ கல் இருக்கு, அழுக்கு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7, 8 கிராம் ஒரு சவரன் அதுவே வேஸ்ட்டாவே போச்சு. அப்படி கிட்டத்தட்ட அ என்ன சொல்றது? ஒரு 70, 74 சவரன் வித்தோம். இந்த தைப்பூசத்துக்கு ஒரு 10 நாள் முன்னாடி. இப்ப அதே டேட்ட கண்ல காட்டி நம்மள இது பண்ற மாரி காட்டும்போது, அத அவாய்டும் நம்மளால பண்ண முடியல. இந்த மாரி சிச்சுவேஷன் யாருக்காவது இருக்கா? இது எப்படி இருக்கும் சொல்லுங்களேன் இந்த மனநெலைம? நம்ம பார்க்கவே கூடாதுன்னு நெனச்சாலும், அது கண்ணு முன்னாடி வந்து நிக்கிது. என்னன்னா, வித்து ஒரு 4, 5 வருஷம் ஆயிட்டுருந்தாலும் அத மறந்துடலாம். இல்ல விக்காம இருக்கிற நகைய காப்பாத்தி வச்சுட்டுருந்தாலும், சரி இனிமே ஏறுது, இனிமே வாங்க முடியலன்னா என்ன? அப்படின்னு கவலை இல்லாமயாவது இருக்கலாம். 2ம் இல்லாம இப்படி நடந்துச்சா? இத நெனச்சு நெனச்சு நைட்ல எனக்கு தூக்கம் கூட வரமாட்டேங்குதுங்க. இதுதான் சொல்லுவாங்க போல இருக்கு. நம்ம ஃப்ளைட்ல போனா, நம்ம நேரம் நமக்கு முன்னாடி ஜெட்ல போய் நிக்கும் அப்படின்னு. அந்த மாரி இருக்கு என் நெலம.